சிந்தட்டிக் மோடுக்கு வந்துடும். ஓகேங்களா? சோ இந்த மேக்ஸிமம் மோட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். மோஸ்டா மினிமம் ஸ்ட்ரீம்ல தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? 4th மோட்ல வச்சு தான் நம்ம பண்ணுவோம். சோ அவ்வளவுதான். சோ இதுல சில்க் மோடு இருக்கு. அப்ப சில்க் சாரி வந்து சில்க் மோட்ல வச்சு அயன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. சில்க்ங்கிறது பட்டு சாரி, கரெக்டா? சோ ஈவன் பட்டு சாரிலயுமே லைட் வெயிட்டான பட்டு சாரி இருக்கு, திக்கான பட்டு சாரி இருக்கு. ஓகேங்களா? லைட் வெயிட் பட்டு சாரியை வந்து சில்க்லயே வச்சு அயன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அயனிங் நல்லா இருக்கும். பட் திக்கான பட்டு சாரிய சில்க்ல வச்சு அயன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து நல்லா பிரஸ்டா அயன் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா காட்டன் மோட வச்சு நீங்க அயன் பண்ணிக்கலாம். காட்டன்ல வச்சு அயன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 2 டைம்ஸ் இப்படி அயன் பண்ணாலே மொத்த ப்ளீட்ஸ்மே வந்து பிரஸ்டா நீட்டா வந்து உங்களுக்கு அயன் ஆயிடும். சரிங்களா? சோ உங்களுக்கு அத பாத்தீங்கன்னா ஒரு சாரியுமே வந்து நீங்க அயன் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதை பத்தி தெரியும். சோ ஒரு கம்ப்ளீட் சாரியை வந்து ஃபர்ஸ்ட் அயன் பண்ணி அதை பத்தி அது கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அயன் பாக்ஸ் பத்தின நாலேஜ் வரும். அந்த டெம்பரேச்சர் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறதுமே தெரியும். சோ சிந்தட்டிக்னு இருக்கு சொன்னா இல்லைங்களா, மினிமம் அடுத்து ரொம்ப லைட் ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர். அது பாத்தீங்கன்னா நீங்க நீ யூஸ் பண்ணனா எனக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகுது. சோ மினிமம் அடுத்து இருக்கிற சிந்தட்டிக் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது வந்து டெலிகேட்டான சில்க்ஸ். சோ மினிமம் அடுத்து இருக்கிற சில்க்ஸ் சோ அதே மாதிரி மினிமம் அடுத்து இருக்கிற சிந்தட்டிக் அந்த ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த மோட் வந்து பாத்தீங்கன்னா டெலிகேட்டான கிளாத்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஷிஃபான அந்த மாதிரி ஆஃப் பண்றேன். சோ இப்போ டெம்பரேச்சர் பத்தி பாத்துடலாம். டெம்பரேச்சர் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதுல மினிமம்ல இருந்து மேக்ஸிமம் லெவல்ல ஸ்டீம் கொடுத்திருப்பாங்க, தெரியுதுங்களா? இங்க மினிமம் போட்டிருக்கு, இங்க மேக்ஸிமம் போட்டிருக்கு, கரெக்டா? சோ மினிமம்ங்கிறது வந்து உங்களுக்கு ஹீட்டே வராது சுத்தமா. மினிமம் வச்சு ஒரு சாரி அயன் பண்ண முடியுமானா வராது, ரொம்ப லைட் ஹீட் வரும். மினிமம் அடுத்து பாத்தீங்கன்னா இதுல கொடுத்திருக்கிறது சிந்தட்டிக் வந்து மினிமம் விட கொஞ்சம் ஹீட் எக்ஸ்ட்ரா வரும். ஓகேங்களா? சோ சிந்தட்டிக் வச்சுமே வந்து ஒரு நல்ல சாரி அயன் பண்ண முடியுமானா முடியாது, ஏன்னா ஹீட் ரொம்ப கம்மி. சோ கம்பேரிங் சிந்தட்டிக், சில்க் வந்து உங்களுக்கு ஹீட் ஜாஸ்தி வரும். சோ இதுல வச்சு நம்ம சாரி அயன் பண்ணலாம், ஒரு மீடியமான ஹீட் கிடைக்கும். சில்க்கு அப்புறம் காட்டன் வந்து சில்கை விட அதிகமான ஹீட், காட்டனை விட மேக்சிமம் வந்து இன்னும் லைக் லினன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் ஹீட் கொடுக்கும். ஓகேங்களா? சோ இதுல சில்க் மோடு இருக்கு. அப்ப சில்க் சாரி வந்து சில்க் மோட்ல வச்சு அயன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. சில்க்ங்கிறது பட்டு சாரி, கரெக்டா? சோ ஈவன் பட்டு சாரிலயுமே லைட் வெயிட்டான பட்டு சாரி இருக்கு, திக்கான பட்டு சாரி இருக்கு. ஓகேங்களா? லைட் வெயிட் பட்டு சாரியை வந்து சில்க்லயே வச்சு அயன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அயனிங் நல்லா இருக்கும். பட் திக்கான பட்டு சாரிய சில்க்ல வச்சு அயன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ளீட்ஸ் வந்து நல்லா பிரஸ்டா அயன் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா காட்டன் மோட வச்சு நீங்க அயன் பண்ணிக்கலாம். காட்டன்ல வச்சு அயன் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 2 டைம்ஸ் இப்படி அயன் பண்ணாலே மொத்த ப்ளீட்ஸ்மே வந்து பிரஸ்டா நீட்டா வந்து உங்களுக்கு அயன் ஆயிடும். சரிங்களா? சோ உங்களுக்கு ஒரு சாரியுமே வந்து நீங்க அயன் பண்ணி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அதை பத்தி தெரியும். சோ ஒரு கம்ப்ளீட் சாரியை வந்து ஃபர்ஸ்ட் அயன் பண்ணி அதை பத்தி அது கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அயன் பாக்ஸ் பத்தின நாலேஜ் வரும். அந்த டெம்பரேச்சர் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கறதுமே தெரியும். சோ அதே மாதிரி இங்க ரொம்ப டெலிகேட்டான கிளாத்ஸ் இருக்கு, ஷிஃபான், ரொம்ப டிஷ்யூ சில்க் அந்த மாதிரி சாரி எல்லாம் இருக்கு. அதெல்லாம் எந்த மோட்ல வச்சு அயன் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிந்தட்டிக்கா வச்சு அயன் பண்ணலாம். சிந்தட்டிக்ன்றது மினிமம்க்கு அடுத்து இருக்கிற மோட். ஓகேங்களா? சோ இந்த சிந்தட்டிக் வச்சுட்டு நீங்க ஒரு காட்டன் சாரி அயன் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது, ஏன்னா காட்டன் சாரி வந்து ரொம்ப ஹீட் அதிகமா தேவைப்படும். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம அயன் பாக்ஸ் பத்தி கம்ப்ளீட்டா பார்த்தாச்சு. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா இந்த அயன் பாக்ஸ்ல கொடுத்திருக்க போர்ட் பாத்தீங்கன்னா பிக் சைஸ். சோ இது வந்து நம்மளோட பவர் சாக்கெட், நார்மல் பவர் சாக்கெட்ல டைரக்டா கனெக்ட் பண்ண முடியாது. சோ அதுக்கு செப்பரேட்டா இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் வாங்கி நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ தட் நீங்க ஈஸியா டைரக்டா நீங்க வந்து பவர் சாக்கெட்ல கனெக்ட் பண்ணிக்க முடியும். சோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் எக்ஸ்டென்ஷன் போர்ட். இது வந்து ஒரு நல்ல குவாலிட்டியில வாங்கிக்கோங்க, ஏன்னா சம்டைம்ஸ் நம்மளுக்கு அயன் பாக்ஸோட ஒயர் லென்த் பத்தாது. சோ டேபிள் பக்கத்துல இருக்காது, தூரத்துல இருக்குன்னா இந்த மாதிரி ஜங்ஷன் பாக்ஸ் கனெக்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு புர்கால இன்சர்ட் பண்ற மாதிரி ஒரு ரெயின் டிராப்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு பால் பின். ஓகேங்களா? இந்த பால் பின்ஸ் வந்து நம்ம மார்க்கிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? லைக் மெஷர்மெண்ட்காக மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி ப்ளீட்ஸ் அலைன் பண்றதுக்கும் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி பின் ரொம்ப முக்கியம். இது வந்து அரோமி பிராண்டோட சேஃப்டி பின். ஓகேங்களா? அரோமி பிராண்ட்ல ஒரு 3 சைஸ் வாங்கிக்கோங்க. ஓகேங்களா?
ஸ்மால் சைஸ், மீடியம் சைஸ் அண்ட் பிக் சைஸ். கண்டிப்பா வந்து இந்த 3 சைஸ் வச்சுக்கோங்க. அண்ட் அரோமி பிராண்ட் வந்து ரொம்ப நல்ல பென். சோ அதே மாதிரி சேஃப்டி பின் நீங்க வாங்குறீங்கன்னா ஒரு லைக் இந்த மாதிரி பாக்கெட்ல வாங்கிக்கோங்க, ஒரு பாக்ஸ்ல வாங்கிக்கோங்க. செப்பரேட்டா கொஞ்சம் கொஞ்சமா போய் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆஃப் மணி தான். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது இந்த பெக். சோ பெக் பாத்தீங்கன்னா குவாலிட்டியான பெக் வாங்கிக்கோங்க. சோ இந்த குவாலிட்டியில இருக்க பெக் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. சோ நீங்க வந்து இந்த குவாலிட்டியில வாங்காதீங்க. எந்த குவாலிட்டி பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு. கரெக்டா? இந்த மாதிரி ஸ்ட்ரிங் இருக்கிற மாதிரி நீங்க வாங்கினீங்கன்னா அது உடைஞ்சிரும், கழண்டிடும். ஓகேங்களா? சோ பெட்டர் இந்த குவாலிட்டி பெக்கே நீங்க வாங்கிக்கோங்க. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இந்த மெஷ், இது வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். இது எதுக்கு அப்படின்னா லைக் அயன் பாக்ஸ் வந்து ஹீட் அதிகமா ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னும் போது இதை போட்டு அயன் பண்ணா சாரி டேமேஜ் ஆகாது அப்படின்றாங்க. ஆப்வியஸா கிடையாது. எனிவேஸ் உங்களோட அயன் பாக்ஸ்ல இருந்து ஹீட் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுதுன்னும் போது அந்த ஹீட் வந்து இதுல பட்டு இதுவுமே மெல்ட் ஆகி சாரியுமே டேமேஜ் ஆகதான் போகுது.